ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்பவே வித்தியாசமான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். நல்ல மேலே மொறுமொறுனும் உள்ள நல்ல ஒரு காரசாரமான ஸ்டஃபிங்கோட சூப்பராக இருக்கும். இது நீங்கள் டின்னர் ரெசிபியாக கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம அதற்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி, நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நார்மல் பச்சை தண்ணி விட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பார்த்து கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம் கொஞ்சம் வெடித்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. நான் வந்து உரலில் தட்டி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப விழுதாக இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க, அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. 1/2 ஸ்பூன் தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக குடைமிளகாய் ஒரு பாதி எடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்கள்கிட்ட வெந்தயக்கீரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இந்த ஸ்டேஜில் நல்லாயிருக்கும். இப்போ இது 1 நிமிஷத்துக்கு நல்லா மறுபடியும் வதக்கி விட்டுப்போம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நல்லா ஆற வச்சுக்கங்க, சூடாக இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக மாவு வந்து ரொம்ப பெரிய உருண்டைகளாக எடுக்காமல் ஒரு மீடியம் சைஸ் இந்த மாதிரி சைஸாக வந்து எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு தடவை ரவுண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கொழுக்கட்டைக்கு, அந்த பூர்ண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் உள்ளே இது மாதிரி கட்டவரில் வச்சு அழுத்தி விட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கப் மாதிரி வர ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தின்னாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிதாக அந்த மாவு, அந்த கப்பை ரெடி பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மேல் மாவு வந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வெந்து வரும். இல்லைனா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ உள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அந்த ஓரங்களை ஒன்றோடு ஒன்று அந்த மாதிரி சேர்த்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா மாவுலாம் எடுக்க வேணாம், அது கரெக்டாக இருக்கும். நம்ம ஏன்னா இது வந்து தேய்க்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கட்டவரில் பயன்படுத்தியே இந்த மாதிரி சுற்றி விட்டு லைட்டாக இது மாதிரி அழுத்தி விட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இல்லைனா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் இல்லைனா தோசைக்கல் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இதை வந்து சேர்த்துடலாம். அதில் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது கொஞ்சம் நிதானமாக வெந்து வந்தால் தான் அந்த மாவு நல்லா வெந்து வரும். மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எடுத்துக்கும் ஒரு பக்கம் வேகிறதுக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக சிவந்து வந்திருக்கு. நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது எண்ணெய்லாம் அதிகமாக தேவைப்படாது, டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். மறுபடியும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு பக்கம், அதாவது நம்ம சைட் பை நம்ம ஸ்டஃபிங்கை வந்து அந்த மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு இன்ஸ்டன்ட், இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக பயன்படுத்திக்கலாம், இல்லைனா ஒரு டின்னர் ரெசிபியாக கூட சாப்பிட்லாம். இல்லைனா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா காரசாரமாக அந்த டொமேட்டோ கெச்சப்போட அந்த டேஸ்ட்டோட ஃப்ளேவரோட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.